கடந்த மாதம் 9ஆம் தேதி மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையத்தின் அலுவலகத்திற்கு வாக்குமூலம் அளிக்கச் சென்றிருந்தபோது காணாமல் போன பமேலா லிங் போலீஸ் அதிகாரிகளைப் போன்று உடை அணிந்திருந்த நபர்களால் கடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே பமேலாவின் வழக்கறிஞர் என். சிவநாதன் பமேலாவை MACC அலுவலகத்திற்கு ஏற்றிச் சென்ற கிராப் ஓட்டுநர் அளித்திருந்த போலீஸ் புகாரை அவர் கண்டுள்ளதாக மலேசியா கினி செய்தி வெளியிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் புத்ராஜயா MACC அலுவலகத்திற்கு முன்னதாக அமைந்திருக்கும் தீயணைப்பு மீட்பு நிலையத்தை தாம் கடந்தபோது திடீரென 3 கார்கள் தங்களை வழிமறித்து போலீஸ் அதிகாரிகள் போல் உடை அணிந்திருந்த ஒரு ஆடவரும் ஒரு பெண்ணும் பமேலாவை தங்களோடு வரும்படி கூறி அழைத்துச் சென்றதாகவும் ஓட்டுநரின் மைக்காட்டை எடுத்துச் சென்று விட்டதாகவும் அவர் தமது புகாரில் குறிப்பிட்டுள்ளதாக வழக்கறிஞர் சிவநாதன் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கிராப் ஓட்டுநர் புத்ராஜயா பிரசிடென்ட் 7 உள்ள காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் டத்தோ ருஸ்டி மொஹமட் ஈசாவிடம் கேட்கப்பட்ட போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று கூறி கருத்துரைக்க மறுத்துவிட்டதாக மலேசியா கினி வெளியிட்ட செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.